குறைவான எண்ணிக்கையில் எம்எல்ஏ வச்சுருந்தாலும் அவங்க போடுற ஆள் தான் கொறடா. அதை தான் சபாநாயகர் அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இறுதி முடிவை சபாநாயகர் தான் எடுக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா 25 பேர் வச்சுருக்க இவங்க நாங்கள் தான் கொறடா, எங்கள் கட்சியிலேருந்து தான் கொறடா போடணும் அப்படின்றதும், 22 பேர் வச்சுருக்கவங்க கட்சி சட்டப்படி நியமிக்குது எங்கள் கொறடாவை அப்படின்னு அவங்க சொல்கிறதும் சபாநாயகர் வாங்கி வச்சுக்கிட்டு, இருங்கப்பா பார்க்குறேன், 2 பேரும் இருக்கீங்க, பார்க்குறேன், நான் ஆலோசித்து சொல்கிறேன் அப்படின்னு கிடப்பில் போடலாம். அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் தீர்கிற பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பிரச்சனை இப்படியே இருக்கும்பொழுது தகுதி நீக்கன்றது சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். நான் கொறடா முடிவெடுத்து அப்புறம் யார் இதுன்னு பார்த்துட்டு தகுதி நீக்கம் சம்மந்தமாக நான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா அவங்க சைடும் அவங்க நியாயத்தை சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. அதனால் ஏ அணி பி அணின்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன், நான் முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது.